இந்த ஜெகத்ரிபுரி என்று சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த மகாநகரத்திலே இறங்கிய அந்த விமானம் அந்த இறங்கிய இடம்தான் ஜெகத்ரிபுரி. அந்த ஜெகத்ரிபுரியை ஆண்டு வந்தவன் தான் சூரசேனன். அந்த சூரசேன மன்னனை சந்திப்பதற்காக அவன் செல்கின்றான். தேவேந்திரன் சென்று சூரசேன மன்னனிடம் வேண்டுகின்றான், எனது விமானம் மேலே செல்வதற்கு நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மன்னனிடம் கேட்கின்றான். இந்த அவனுடைய வேண்டுகோளை அந்த சூரசேன மன்னன் ஏற்கின்றான். அந்த சூரசேன மன்னனுக்கு விநாயகரனுடைய திருவருள்களை பற்றி இந்த தேவேந்திரன் கூறுகின்றான். அப்படி அவன் கூறுகின்ற கதைகளிலே தான் ஏற்று பார்த்திருந்தோம். கார்த்திகேயார்ஜுனன் கதை. அதை போல இன்றைக்கு அப்ப ஏன் இங்கே பூவுலகுக்கு வந்தீர் என்று சொல்லி அந்த சூரசேன மன்னன் கேட்கின்றானாம் இந்திரனை பார்த்து. அப்பொழுது அந்த இந்திரன் சொல்லுகின்றான், நான் குருசுண்டி என்று அழைக்கக்கூடிய ஒரு புண்ணிய சீலரை சர்ஜனம் செய்வதற்காக நான் வந்திருந்தேன். அவரை சர்ஜனம் செய்துவிட்டு நான் தேவலோகம் செல்கின்ற வழியிலே எனக்கு இந்த இம்சை நடந்து விட்டது என்றார். நீர் ஏன் இந்த குருசுண்டியை சந்திக்க வந்தீர்? யார் இந்த குருசுண்டி என்று சொல்லி சூரசேனன் வினாவுகின்றார். சூரசேனனுக்கு இந்த குருசுண்டியை பற்றி தேவேந்திரன் கூறுகின்றார். இந்த குருசுண்டி என்று சொல்லக்கூடிய புண்ணிய சீலர் கண்டக வனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வனம் இருந்தது. அந்த வனத்திலே ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கொடியவன். கொலை செய்யக்கூட அவன் தயங்க மாட்டான். கொள்ளையடிப்பது இப்படியான வேலைகளை செய்வதுதான் அந்த வேடனின் பேர். அவன் விப்ரஜன் என்று ஒரு பேரோடு வாழ்ந்து வந்தான். இந்த விப்ரஜன் என்றவன் ஒரு முறை முற்கலர் என்று சொல்லக்கூடியதாகி ஒரு முனிவரை திரட்டி சென்று அவரிடம் இருந்து பொருட்களை கொள்ளை செய்வதற்கு முயற்சிக்கின்றார். அவனது முயற்சியை இந்த முற்கலர் என்று சொல்லக்கூடியதாகிய முனிவர் தடுக்கின்றார். தடுத்து அவனுக்கு நல்ல விதமான விநாயகரின் திருவருளை பற்றியான புராண வரலாறுகளையும் அவனுக்கு உரைத்து அவனது மனத்தை திருத்தி நல்வழிப்படுத்தி அத்தோடு அவனுக்கு விநாயகனுடைய மூலமந்திரத்தையும் உபதேசம் செய்கின்றார். இந்த விப்ரதன் மூலமந்திரத்தை கேட்டு திருந்தி இந்த விநாயகரை வழிபாடு செய்து வருகின்றார். மூலமந்திரத்தினாலே விநாயகரை வழிபாடு செய்து முக்காலமும் வழிபாடு செய்கின்றார். ஆதலினாலே விநாயகருடைய திருவருள் அவனுக்கு கிடைக்கின்றது. இந்த விநாயகருடைய திருவருளை பெற்ற அவன் திருவருளை மட்டும் பெறவில்லை, விநாயகருடைய திருவுருவத்தையே அவன் பெற்றார். விநாயகரை போல பெரிய காதுகளும் கைகளும் அத்துடன் உருவத்தின் மத்தியிலே தும்பிக்கையும் அவனுக்கு தோன்றியது. விநாயகருடைய திருவருளை பெற்ற அந்த விப்ரதன் இந்த உருவத்தை பெற்றதினாலே அவனை குருசுண்டி என்று அழைத்தார்கள். அப்படியான அந்த குருசுண்டியை தரிசனம் செய்வதற்காகத்தான் தேவேந்திரன் தேவலோகத்தில் இருந்து வந்திருந்தார் என்று இந்த கதையை சூரசேன மன்னனுக்கு கூறுகின்றார். ஆனால் நான் இப்பொழுது திரும்பி செல்ல முடியவில்லை. நான் திரும்பி செல்வதாக இருந்தால் சங்கடகர சதுர்த்தி இருந்து விநாயகருடைய திருவருளை பெற்ற ஒருவரினால் மட்டுமே நான் திரும்பி செல்ல முடியும். எப்படி அவர்னாலே நான் திரும்பி செல்ல முடியும் என்பதை அவர் கூறுகின்றார். சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து திருவருளை பெற்ற ஒருவர் எனக்கு தான் பெற்ற அந்த திருவருளை தானமாக எனக்கு கொடுத்தால் நான் மீண்டும் தேவலோகம் செல்ல முடியும் என்று கூறுகின்றார். அதனாலே அந்த உதவியை தேடித்தான் நான் சூரசேன மன்னனாகிய உன்னிடம் வந்திருந்தேன் என்று கூறுகின்றார். ஜெகத்ரிபுரியை ஆண்டு வந்த சூரசேன மன்னன் தன் நாட்டிலே உள்ள சங்கட சதுர்த்தி விரதம் இருந்த ஒருவர் மூலம் திருவருளை இந்திரனுக்கு தானமாக கொடுக்கின்றார். தேவேந்திரனும் திரும்பவும் அமரலோகம் செல்கின்றார். இந்த விநாயகருடைய திருவருளை பெற்றவர்கள் நிறைய பேர். வாமனர் என்று சொல்லக்கூடிய அவர் மகாபலியை வென்றதும் இந்த விநாயகருடைய விரதத்தை இருந்துதான். அத்தோடு பரசுராமரும் சபதத்தை நிறைவேற்றியதும் இந்த விநாயகரனும் திருவருளினால் தான். அப்படிப்பட்ட விநாயகருடைய திருவருள் இந்த சங்கட சதுர்த்தி விரதங்கள் இருப்பதினாலே
அத்தோடு கலியுகம் என்றால் இந்த கலியுகத்திலே கொடுமைகள், ஒருதனை ஒருவன் ஏமாற்றுவது, கொள்ளையடைப்பது போன்ற விதமான சம்பவங்கள் இந்த கலியுகத்திலே நடைபெறுகிறது. அதாவது திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய இந்த யுகங்களிலே இந்த கலியுகமானது மிகவும் கொடுமையானது. இந்த கலியுகத்திலே தான் இந்த அபகாரங்கள் எல்லாம் நடக்கின்றது. நீதி நியாயம் இல்லாமல், நேர்மைகள் இல்லாமல், தவறுகள் எல்லாம் இழைக்கப்படுகின்ற இந்த கலியுக காலத்திலே, இந்த கலியுக காலத்தை ஒரு சின்ன ஒரு கதையின் மூலமாக நாங்கள் பார்ப்போம். நான் ஒரு நாட்டை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன். அப்பொழுது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமகனானவன் ஒரு முறைப்பாட்டை கொண்டு வருகின்றான் மன்னனிடத்திலே. என்ன முறைப்பாடு என்றால், சபையிலே அவன் கூறுகின்றான், நான் இவரிடம் ஒரு நிலம் வாங்கியிருந்தேன். அந்த நிலத்திலே உழுது பண்பாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. என்னென்று பார்த்தால் ஒரு வெண்கல பாத்திரம் பூமியின் அடியிலே இருந்தது. அந்த வெண்கல பாத்திரத்துக்குள்ளே நிறைய தங்க பொற்காசுகள் எல்லாம் இருந்தது. நான் காணியை இவரிடம்தான் இந்த நிலத்தை வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த பொற்காசுகள் எல்லாம் எனக்கு சொந்தமில்லை. இது இந்த காணிக்கு உரியவனுக்கு தான் சொந்தம். ஆதலாலே எனக்கு இந்த காசுகள் பணங்கள் வேண்டாம். இதை நான் உரியவரிடம் கொடுக்க போகின்ற பொழுது அவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார். காணியை வித்தவர் சொல்லுகின்றார், இது என்னுடையது இல்லை. காணியை வாங்கியவன் சொல்லுகின்றார், இது என்னுடையது இல்லை. இந்த வழக்கைக்கு மன்னன் என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கின்றார். அப்ப மன்னன் கூறுகின்றான், காணியை வாங்கியவரிடம் கூப்பிட்டு, நீர் இந்த இது உம்முடைய பொருள் தானே, உமது காணி தானே, நீர் பல காலம் உமது பரம்பரை சொத்தாக இருந்திருக்கின்றது, ஆகவே இந்த பொருளை நீர் எடுக்கலாம் தானே என்று சொல்லி மன்னன் கேட்கின்ற பொழுது அந்த காணி வாங்கியவர் சொல்லுகின்றார், நிலத்துக்கு மேலே இருந்த மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே அவனுக்குத்தானே சொந்தம். அவன் தானே வாங்கி இருக்கின்றான். ஆதலாலே அந்த பூமிக்கு அடியிலே உள்ளதும் அவனுக்கு தான் என்று நான் வாங்க மாட்டேன் என்று மறுப்பு தெரிவிக்கின்றார். இந்த மன்னன் இந்த வழக்கை தள்ளி வைக்கின்றான். ஏன் தள்ளி வைக்கின்றான் என்று சொன்னால், இதுக்கு என்ன தீர்ப்பு வழங்குவது என்று அவனாலே சிந்திக்க முடியவில்லை. அங்கே தனது சபையிலே உள்ளவர்களை, மந்திரிகள், பிரதானிகள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு கேட்கின்றான். என்ன செய்வதென்று ஒன்றும் முடியவில்லை. ஆகையினாலே ஒரு மாத காலத்திற்கு இந்த வழக்கை தள்ளி வைக்கின்றான். ஒரு மாத காலத்துக்கு பின்பு அவன் பெரும் முயற்சியினாலே இந்த வழக்குக்கு ஒரு முடிவை அவன் மன்னன் எடுக்கின்றான். திரும்பவும் அவர்களை அழைக்கின்றான் சபைக்கு. சபைக்கு அழைத்து தனது தீர்ப்பை கூறுவதாக மன்னன் கூறுகின்றான். அப்பொழுது இந்த காணி வாங்கியவன் சொல்லுகின்றான், அரசே, நாங்கள் இப்பொழுது நான் ஒரு விண்ணப்பம் கூற விரும்புகின்றேன். அரசனும் உனது விண்ணப்பத்தை கூறு என்று கூறுகின்றார். காணி வாங்கியவன் சொல்லுகின்றான், எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் என்னுடைய என்று சொல்லுகின்றான். முதல் சொல்லியிருந்தால் இது அவருடைய பொருட்கள், எனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இது என்னுடைய பொருட்கள், நான் இப்பொழுது வழக்கை வாபஸ் வாங்குகின்றேன், இந்த பொருட்களோடு நான் வீட்டுக்கு செல்கின்றேன் என்று அவன் கூறுகின்றார். அப்படி அவன் கூறுகின்ற பொழுது அந்த நிலத்தை வித்தவர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை, நிலத்துக்கு அடியிலே உள்ளது பொருள் என்னுடைய பொருள், நான் பரம்பரையாக வைத்திருந்தேன். மன்னன் பார்த்தான், இது என்ன பெரிய சங்கடமாக இருக்கின்றது. அன்றைக்கு சென்ற பொழுது நீங்கள் வந்த பொழுது என்னுடையதில்லை என்னுடையதில்லை என்று இருவரும் சொன்னீர்கள், என்று இப்படி சொல்லியிருந்தீர்கள் என்று பார்த்து இதுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த மன்னன் யோசித்தான். யோசித்துக் கொண்டு உடனே சொன்னான், உங்கள் இருவருக்கும் இந்த பொருள் சொந்தமில்லை. இந்த பூமிக்கு அடியிலே உள்ள பொருள் இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. உமக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. அதாவது பூமியை வைத்திருந்தவருக்கும் இல்லை, வாங்கியவருக்கும் இல்லை. இந்த பொருள் எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லுகின்றான் மன்னன். தனது மந்திரி சபையிலே உள்ள விற்பனர்களை கூப்பிட்டு கேட்கின்றான், இவர்கள் இருவரும் இப்படி கதைப்பதற்கு என்ன காரணம் என்று வினாவுகின்றார். மன்னனுக்கு அந்த பிரதானிகள் சொல்லுகின்றார்கள், அரசே, இன்றுதான் கலியுகம் பிறந்துவிட்டது.
இந்த காரணத்தினால்தான் இருவரும் ஒருவரின் பொருளை ஒருவர் தன்னுடைய பொருள் என்று கூறுகின்றார்கள். இந்த கலியுகத்திலே இன்னொருவருடைய பொருளை எனது பொருளாக ஆக்குவதற்கு எவ்வளவு முயற்சி. அதே போலதான் இன்றைய தினமும் இப்பவும் இந்த காலத்திலேயும் பூமிக்கு அடியிலே உள்ள சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதை இப்பவும் நடைமுறையில் இருக்கின்றது. ஆகையினாலே இந்த கலியுகத்திலே நடைபெறுகின்ற சம்பவங்களைப் போல் இல்லாமல் நாங்களும் விநாயக பெருமானையும் ஏனைய இறைவன்களையும் வழிபாடு செய்து நல்ல வழியிலே எமது கடமைகளை செய்து தான தர்மங்களை செய்து இறைவனுடைய திருவருளை அனைவரும் பெற்றுயுமாறு வேண்டி இன்றைய பூஜையின் பலன்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் எனது நல்லாசிகளை கூறி அன்பு விடுகிறேன். நம பார்வதி பதையே. Roja.
मूलेश्वरं नामध्यान स्वाधीनेश्वर शारदानंद ध्यान शोडमान क्षेमापत्यर्थं वन्दे शिवं शङ्करं शिवाय नमः ओं महेश्वराय नमः ओं शम्भवे नमः ओं विनागिने नमः ओं सतिशेखराय नमः ओं वामदेवाय नमः ओं विरूपाक्षाय नमः ओं कवर्तिने नमः ओं नीललोहिताय नमः ओं शङ्कराय नमः ओं शूरवाणिने नमः ओं खड्वाङ्गिने नमः ओं विष्णुवल्लभाय नमः ओं शिवविट्टाय नमः ओं अम्बिकानाथाय नमः ओं भक्तवक्षलाय नमः ओं कृपानिधये नमः ओं परदगताय नमः ओं मृगवाणवे नमः ओं जराधराय नमः ओं कैलासगिरिवासने नमः ओं कवसने नमः ओं कामारये नमः ओं मन्दहासुरसूदनादाय नमः ओं कङ्काधराय नमः ओं ललाडाय नमः ओं कालहाराय नमः ओं शाम्ब सदाशिव परमेश्वराय नमः ओं ईशानदेवस्य वत्तन्ये नमः ओं तत्पुरुषदेवस्य वत्तन्ये नमः ओं अघोरदेवस्य वत्तन्ये नमः ओं वामदेवदेवस्य वत्तन्ये नमः ओं सत्योजातदेवस्य वत्तन्ये नमः ओं रुद्रश्यदेवस्य वत्तन्ये नमः ओं ईश्वरस्य देवस्य वत्तन्ये नमः ओं श्री अभीत विजताम्बा देवी समेताय अरुणाचलेश्वराय नमः ओं नन्दिकेश्वर स्वामिने नमः मन्त्रविभार्चनं समर्पयामि स्वामी प्रतिमानुद्वारमुदार्य
स्वामिने नमः भवान् दत्तज्वराजराधरं सुविमलं वरत्ताङ्गदैवमयन्तर्त्वा सूडकबालवास वृक्षाकरं निर्वाणं सुरवाहनं दृणयनम् आनन्दकोलाहलं वन्दे भूतपितासनादवर्षं क्षेत्राबालकं शिवं बालवैरवाय नमः भवं कपालवैरवाय नमः भवं उन्मत्तवैरवाय नमः भवं क्रोधनवैरवाय नमः भवं जिष्णवैरवाय नमः भवं प्रचण्डवैरवाय नमः भवं उग्रचण्डवैरवाय नमः भवं शतकोटिखण्डवैरवाय नमः भवं नर्तनवैरवाय नमः भवं असिताङ्गवडवैरवाय नमः भवं दुरुरुद्रवडवैरवाय नमः भवं भूतनाथाय नमः भवं भूताकिन्ये नमः भवं भूतवामनाय नमः भवं क्षेत्रज्ञाय नमः भवं श्रियाय नमः भवं क्षत्रियाय नमः भवं सर्वाय नमः भवं चामुण्डाम्बादेवी समेय संसक्षेत्रपालकस्वामिने नमः मन्त्रबिल्वार्चनं समर्पयामि स्वामी प्रतिमानधवारामि नमदार्य Roll it up.